உங்கள் மெக்கானிக்கு வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கீர் உள்ள மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குது. கீரு எந்த பக்கம் போட்டாலும் வந்து விழ மாட்டேங்குது, ஃப்ரீயாக இருக்குது. இதுக்காக வந்து மெக்கானிக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். கீழே வந்து கீர் பாக்ஸ் ஆண்ட நம்ம கேபிள் போகிற இடம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கீர் ஆக்ஷன் பண்ணும்போது உருவின கேபிள் உருவின மாதிரி தான் ஆக்ஷன் ஆகும். இது கழண்டு இருக்கிறனால தான் இது சிம்பிள் மெத்தடு. நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ்ஸிங் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீர் உழும். இது பல வண்டிகளுக்கு வரும். இப்போ போட்டு பார்த்துலாம். இப்போ பாருங்கள் உழுது. இதுக்குன்னு வந்து நம்ம மெக்கானிக் கூப்பிட்டு வந்து பார்க்க தேவையில்ல. சப்போஸ் அப்பயே வந்து கேபிள் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து கீர் உழுலாட்டினா நடுவில் வந்து கேபிள் கட்டாக இருக்கலாம். கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருந்து ஆக்ஷன் ஆகாது. மஹேந்திராலேயும் சரி, இது வந்து மஹேந்திரா வண்டி சிஎன்ஜி. இந்த வண்டியிலையும் பாருங்கள் இந்த மாற்ற டைப் தான். இதுலேயே வந்து இதுவும் இந்த எல்லா பெரும்பாலும் நிறைய வண்டியில் வந்து கேபிள் டைப் உள்ள வண்டியில் பால் தான் கொடுப்பாந்து. இது சப்போஸ் உருவிச்சுன்னா நம்மளே வந்து ப்ரெஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு தற்செயலாக வந்து ஓட்டிக்கிட்டு எடுத்துன்னு வந்துடல. ரொம்ப உருவுதுன்னா லூஸாக ஒரு டேக் கட்டி விட்டால் ஓட்டிகிட்டு வந்துடுற மாதிரி மேற்கொண்டு வந்து உங்கள் மெக்கானிக்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் உருவிச்சுன்னா வந்து ஆக்ஷன் ஆகாது. அதே டாட்டாலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேஸு டீசல் வண்டி, இதுலேயே அதே டைப் தான் வரும். இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள், இதோ பால் டைப் தான் வந்து கேபிள் ப்ரெஸ்ஸிங் டைப் தான் வந்து உருவினா உருவிக்கும், ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆயிரும். இதுதான் விஷயம். இது இந்த மாதிரி வந்து டாடா ஏசி பெட்ரோல் வண்டியிலையும் சரி, டீசல் வண்டி, கேஸ் வண்டி, பெரும்பாலும் வண்டியில் வந்து இந்த மாதிரி கேபிள் உள்ள டைப்பு நம்ம வந்து 3 பிராண்டு உள்ள வண்டி இதை காமிச்சிருப்போம். வந்து இந்த டைப் தான் வருது. சிஎன்ஜியும் சரி. மேற்கொண்டு அப்பயே வந்து நம்மளுக்கு வந்து கீர் உழ மாட்டேங்குது, எந்த மாதிரி சொல்லப்போனால் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் விழ மாட்டேங்குது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உழுது, அது பார்த்திங்கன்னா அது தனி சப்ஜெக்ட். அது கிளச் பிளேட் ஃபால்ட்டாக இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி இருக்குன்னா ஒன்று கேபிள் நார்மலாக வந்து நான் சொன்ன வீடியோவில் காமிச்ச மாதிரி வந்து அந்த ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒன்று வந்து கேபிள் கட்டாக இருக்கும், இல்லை வந்து அந்த மாட்டக்கூடிய ராடு பொசிஷனில் இருந்து வெளியே இருக்கும். அது நீங்கள் வந்து முன்னாடி வந்து இந்த ட்ராவலில் வந்து எங்கேனாச்சும் சிக்கிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க.